அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதுமாக அவனை போற்றி புகழ்ந்தமாக நான் இன்றை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பலமான இறை நம்பிக்கை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும், அது யாராக இருந்தாலும் சரி, இந்த பலம் சார்ந்த ஒரு விஷயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு, நாம் ஒரு கட்டிய வீடு வாங்குகிறோம் இல்லைங்க, அதுக்காக முயற்சி எடுக்கிறோம். கட்டிய வீடு வாங்கலாம், நம்ம குடியேறலாம், வாடகைக்கிட்ட இருந்தது போதும், ஒரு சொந்தமாக ஒரு கட்டிய வீடு வாங்கலாம் என்று ஒரு முயற்சி எடுக்கிறோம். அப்படி முயற்சி எடுக்கும்போது நாம் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல இடத்துல, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல விலையிலையும் உங்கள் வீடு கிடைக்கிறது. சரி, வாங்கலாம்னு நினைக்கும் போது வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியரை வச்சு அந்த வீட்டை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். இந்த வீடுடைய கட்டிடத்துடைய தன்மை எப்படி இருக்கு, இந்த வீட்டை வாங்கலாமா வேண்டாமா என்று ஒரு இன்ஜினியரை வச்சு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். உட்படுத்தும் போது அந்த இன்ஜினியரும் அதை ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு? இந்த வீடை, இந்த கட்டிடத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன காரணம்? இந்த கட்டிடம் பலவீனமாக இருக்கிறது, இது உங்களுக்கு நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்கல அப்படின்னு இன்ஜினியர் சொல்லும்போது நம்ம கீழே முன் வருவோமா? அந்த வீடு நம்ம இலவசமாக கொடுத்தோம், நாம் முன் வர மாட்டோம். ஏன்? அந்த வீடு நமக்கு பயன் தராது, அது நீடித்து உழைக்காது, நம் உயிருக்கு அந்த வீடு உத்தரவாதம் தராது என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த வீடு நமக்கு ஏற்றாற்போல் இருந்தாலும், விலை குறைவாக இருந்தாலும், அல்லது நமக்கு இலவசமாக கொடுத்தாலும் அந்த வீட்டை பணம் கொடுத்து வாங்க முன் வர மாட்டோம். அடிப்படை காரணம், அந்த கட்டிடம் பலமாக இல்லை. அப்போ இந்த பலம் சார்ந்த விஷயத்தை இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதிக்கிறாங்க. இந்த பலம் சார்ந்து நீங்க விரும்புறீங்களா, இது இறை நம்பிக்கையிலையும் காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இது அகமதுல 5178 பதிவாயிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவராவார், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவராவார். யாருங்க? பலமான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவராவார். யாரை விட? பலவீனமான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு நபரை விட இவர் சிறந்தவர், உயர்ந்தவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவராவார். சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, ஆயினும் அனைவரிடத்திலும் நன்மை இருக்கத்தான் செய்யுது. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். நன்மை ரெண்டு பேருக்கு இருந்தாலும் எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு, ஒருவர் ஒரே நாளில் 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. 2த்துலயும் வேலை கிடைக்குது. ஒன்றுல சம்பளம் 10,000 ரூபாய், இன்னொன்றுல சம்பளம் 50,000 ரூபாய். எது தேர்வு செய்வோம்? எது நமக்கு சம்பளம் கூடுதலா இருக்கோ அதெல்லாம் தேர்வு செய்வோம். ஏன்? அதை தேர்வு செஞ்சா நிறைய பலன்கள் இருக்கு. எப்படி உலகம் சார்ந்த விஷயத்துல எது நமக்கு பலன் தருமோ, எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, எது நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தருமோ அதை மட்டும் தேர்வு செய்யறோம்ல, அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். எது பயனளிக்கும்? பலமான இறை நம்பிக்கை கொண்டதுதான் ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும். பலவீனமாக இருந்தால் கட்டிடம் மாதிரி என்றும் அது தடுமாறலாம், என்றும் அது சரியலாம். அப்படி இருக்கிறோமா? நம்மளோட இறை நம்பிக்கை பலமாக உறுதியாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதற்கு அழகான ஒரு செய்தி வரலாற்றில் பதிவாயிருக்கு. இது முஸ்லீம் போன்ற நூல்ல 4552 பதிவாயிருக்கு. ஹுதைபியா உடன்படிக்கையில் அது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று நிகழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹுதைபியா உடன்படிக்கையில
வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்கள் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வருவாங்க. வந்துட்டு இருக்கிற நேரத்துல மக்கா காஃபிர்களுக்கு ஒரு தவறான தகவல் கொடுக்கப்படும். என்ன தகவல்? முஹம்மது நம் மீது போர் தொடுக்க வருகிறார் என்று தவறான தகவல் மக்கா காஃபிர்களுக்கு, மக்கா எதிரிகளுக்கு கொடுக்கப்படும். அதை அவர்கள் உண்மை என்று நம்பி உம்ரா செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்துவாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அங்க ஒரு மரத்தடியின் கீழ் ஓய்வெடுக்கான்னு சொல்லி போவாங்க. போகும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாளராக நியமித்து மக்காவுக்கு அனுப்புவார்கள். ஏன் அனுப்புவாங்க? நாம் வந்திருக்கின்ற நோக்கத்தை பற்றி நீ தெளிவுபடுத்திட்டு வா. அவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். நோக்கம் போருக்கானது அல்ல, இறைவனை வணங்கத்துக்காக வந்திருக்கிறோம், உம்ரா செய்ய வந்திருக்கின்றோம் என்று நம்முடைய நோக்கத்தை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு வா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பாளராக நியமித்து அனுப்பி வைப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போனவர்கள் வெகு நேரம் ஆகி கூட திரும்பி வரவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கூட்டத்துல இங்க ஒரு தகவல் சொல்லப்படுது. உஸ்மானை மக்கா காஃபிர்கள், எதிரிகள் அநியாயமான முறையில் கொலை செய்து விட்டார்கள் என்ற தகவல் சொல்லப்படுது. உடனே இங்கிருந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட அனைவரும் கொந்தளிச்சுட்டு போறாங்க. கொந்தளிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சஹாபாக்கள் அனைவரையும் ஒரு மரத்தடியின் கீழ் ஒன்று திரட்டுறாங்க. ஒன்று திரட்டி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை நோக்கி உரை நிறுத்துறாங்க. மனிதர்களே, அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக கடைசி வரை, அதாவது வெற்றி அடையும் வரை அல்லது ஷஹீத் வீர மரணம் அடையும் வரை என்னுடன் நின்று போரிடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உறுதிமொழி கொடுங்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத போர்க்களத்துக்கு தயாராகுங்கள், உறுதிமொழி கொடுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, சஹாபாக்கள் உள்ளம் எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு மனவேதனைக்குள்ள. ஆல்ரெடி உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள். இப்ப போருக்கு உத்தரவாதம் இல்லாத, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத போர்க்களத்துக்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை கூப்பிடுறாங்க, உறுதிமொழி கேட்கிறாங்க. உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவர்களும் நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள் தானங்க. வந்த நோக்கம் உம்ரா செய்வதற்காக. திடீர்னு களம் போர்க்களமாக மாறுது. அவருக்கு பெற்றோர்கள் இல்லையா, அல்லது மனைவி இல்லையா, குழந்தைகள் இல்லையா, வியாபாரம் இல்லையா, கஷ்டம் இல்லையா, நஷ்டம் இல்லையா, விருப்பம் இல்லையா, ஆசை இல்லையா, எதிர்பார்ப்பு இல்லையா? நம்மளை போன்று அனைத்தும் நிறைந்த சாதாரண மனிதர்கள் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வெற்றி அடையும் வரை அல்லது வீர மரணம் ஷஹீத் ஆகும் வரை உங்களுடன் தோளோடு தோள் நின்று போரிட தயார் உறுதிமொழி கொடுக்கிறாங்க. அப்ப அவங்களோட இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு பலமா இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணுங்க. சும்மா சாதாரணமா செய்தியை மட்டும் கேட்டு கடந்து போற விஷயம் இல்ல. சஹாபாக்கள் சூழ்நிலை எப்படி நம்ம நினைச்சு பார்க்கணும். பொதுவாகவே உதாரணம் சொல்றேன், ஒரு மனிதர்கள் எங்க போறாங்கன்ற பொறுத்து முன்னேற்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் 4 பேர் ஒரு கார்ல ஏலகிரிக்கு போறோம் வைங்களேன், எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் ஆகும் தோராயமா. அப்ப இங்க போனா 5000 ரூபாய். அதே குடும்பம் கார்ல ஊட்டி போறாங்க, ஒரு 15000 ரூபாய் ஆகும். அதே குடும்பம் கார்ல காஷ்மீர் போறாங்க, ஒரு வாரம் ஆகும், 50,000 ரூபாய் செலவாகும். அப்போ எங்கு போறாங்கன்றது பொறுத்து முன்னேற்பாடு இருக்கு. அப்போ இவங்க எங்க போறாங்க? உம்ரா செய்ய வந்திருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்திருப்பாங்க? வீட்டுல உம்ரா செய்ய போறேன், இத்தனை நாள்ல வந்துருவேன், அது வரைக்கும் செலவு வச்சுக்கோங்க, சாப்பாடு வச்சுக்கோங்க, வியாபாரத்தை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்திருப்பாங்க. வந்தவங்க எப்படி வந்திருப்பாங்க? உம்ரா செய்து முடித்து விட்டு வர்றதுக்கு என்ன தேவையோ, தண்ணி என்ன தேவையோ, உணவு என்ன தேவையோ, மாற்று உடை என்ன தேவையோ, தேவையான ஆயுதங்கள், அதிகமான ஆயுதங்கள் இல்லாம தேவையான சின்ன சின்ன ஆயுதங்கள். எப்படின்னா, ஊட்டிக்கு போகும்போது எப்படி சேஃப்டிக்கு காய்ச்சல் மாத்திரை எடுத்துட்டு போவோமோ, எப்படி தலைவலி மாத்திரை எடுத்துட்டு போவோமோ, தேவைப்பட்டால் பயன்படுத்துறது.
நிர்பந்தம் ஒண்ணும் இல்லை, தேவைன்னா பயன்படுத்தும். அந்த மாதிரி தேவைக்கு தான் எல்லாம் எடுத்து வந்திருப்பானே தவிர முழுமையாக போருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்களா? அப்படி வரல. அவன் நோக்கமும் போர் பண்றது அல்ல, உம்ரா செய்யதான். அப்ப அதற்கு என்ன தேவையோ அப்படிதான் வந்துக்கிறாங்க. அப்படி வந்தவர்களை திடீர்னு அந்த களம் போர்க்களமாக மாறுது. போரை பொறுத்த வரைக்குங்க நம்ம ஆரம்பிக்கிறது கணிச்சிடலாம், இன்னைக்கு நாளைக்கு நாளை கணிக்கலாம், ஆனா முடிவு கணிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு இன்று நடக்கின்ற பாலஸ்தீன போர் முடிஞ்சிச்சா? ஆரம்பிச்சு ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்து விட்டது. அங்கு என் மக்கள் சகோதர சகோதரிகள் இன்று வரைக்கும் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா இன்று வரைக்கும் போர் நின்றுச்சா? நிக்க ஆரம்பிச்சு ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்தாச்சு, இன்று வரைக்கும் போர் நின்றதா இல்லை. இதுதான் யதார்த்தம். போரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது இன்று நாளை கணிச்சிடலாம், ஆனா முடிவு கணிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட களம் போர்க்களம். அந்த களத்துக்கு தயார் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. போதிய உணவு இல்ல, தண்ணி இல்ல, வாகனம் இல்ல, படை இல்ல, எதுவும் இல்லாத நேரத்தில் கூட மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக உயிரையும் கொடுக்க தயாரானார்கள். அப்ப அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? மாற்று கருத்து வைக்கலைங்க, வேறு பேச்சுக்கே இடம் இல்ல. அல்லாஹ்வுடைய சொன்ன மாத்திரத்தில் செவியற்றோம், கட்டுப்பட்டோம் பண்பில் வந்தாங்க. இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்து நடந்த சாத்தியம் இது. எதுவுமே இல்லாத சூழலில் கூட மார்க்கத்துக்காக அர்ப்பணிச்சாங்க, உயிரையும் கொடுக்க முன் வந்தார்கள். அப்போ இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு இந்த செய்தி நமக்கு ஒரு அடிப்படையா ஆதாரமாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழல் போயிட்டு இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்துடுறாங்க. அதன் பிறகு எல்லாரும் கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க, வந்து விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு உஸ்மான் சொல்றாரு, என்னை யாரும் அடிக்கவும் இல்லை, தொந்தரவும் செய்யல, கட்டியும் வைக்கல, நான் வரதுக்கு காலத்தாமம் ஆகிவிட்டது. இதெல்லாம் சொன்ன பிறகு இவர்களும் சமாதானம், போர் செய்ய வேண்டும் எடுத்த முடிவை கைவிடவும் செய்யறாங்க. போர் செய்யல, எந்த தியாகமும் செய்யல, யாரும் ஷஹீத் ஆகல, ரத்தம் சிந்தல, உடல் பாகங்கள் வெட்டுப்படல. இருந்தாலும் திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுறாங்க. அத்தியாயம் 48 வசனம் 18 அல்லாஹ் பேசுறான், அந்த மரத்தடியின் கீழ் உம்முடன் முகமதே உம்முடன் உறுதிமொழி எடுத்தாங்களே அந்த இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். அதான் விஷயமாங்க. இந்த படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனிதரை பொருந்திக் கொள்வது சாதாரண விஷயமா? ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த மரத்தடியின் கீழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்களை நான் அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். அந்த மக்கள் இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருப்பாங்க. அவன் இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்திருக்கும். மேலும் சொல்றாங்க, அவன் உள்ளத்தை நான் அறிந்தவன், நான் அவர்களுக்கு சமீபத்தில் வெற்றியும் வழங்கினேன், நிம்மதியும் அருளினேன் என்று திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்றான். இதே கருத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. முஸ்லிம்கள் 6552 சரியா பதிவாயிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மரத்தடியின் கீழ் என்னுடன் உறுதிமொழி எடுத்தாங்களே அந்த தோழர்கள் சஹாபாக்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, தியாகம் செய்யல, ரத்தம் சிந்தல, உயிர் தியாகம் செய்யல, உடல் பாகங்கள் வெட்டுப்படல, இருந்தாலும் உள்ளத்தில் அது வேரூன்றி இருந்தது. இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தது. அதோட வெளிப்பாடுதான் போதிய வசதி இல்லாத நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்தில் ஒரு கருத்துக்கு தயாரானார்கள், உறுதிமொழி கொடுத்தார்கள். அதோட விளைவுதான் இது. அப்ப நம் இறை நம்பிக்கை அந்த அளவுக்கு வலுவா இருக்கா, பலமா இருக்கா? அப்படி பலமா இல்லாம இருந்தால் வரக்கூடிய சாத்தியம் இருக்கா? ஒரு பலமான இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதே நேரத்தில் ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்கள் கூட ஏகப்பட்ட தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இருக்க சமகால முஸ்லிம்களை பார்த்துட்டு இந்த செய்தியை படிக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் இந்த மெய் சிலுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆழமான செய்திங்க, அழுத்தமான செய்தி. திருமறை குர்ஆன்ல அத்தியாயம் 66 வசனம் 11 அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பெண்மணியை மேற்கோள் காட்டி சொல்லுவான். அது அல்லாஹ் எப்படி சொல்லுவானா, மூமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தான் பண்ணுவான். பெண்மணின்ற உடனே
பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இறை நம்பிக்கையாளர்கள் எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தான். யார் தெரியுமா? ஃபிரோனுடைய மனைவி ஆசியா. ஆசியான்ற பேரு ஹதீஸ்ல தான் இருக்கும். அப்போ அந்த பெண்மணியோட தியாகம் எப்படி இருக்கும் அதான் சொல்றோம் பாருங்க. எப்படி உயர்த்தி பேசுறோம் பாருங்க. இறை நம்பிக்கையாளர்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தான்ப்பா, இந்த ஃபிரோனுடைய மனைவி ஆசியா தான்ப்பா. அப்போ அவர்கள் தியாகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவனுடைய இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுப்பெற்று இருந்திருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய கணவன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் கணவன் யார்? ஃபிரோன். ஃபிரோனை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அத்தியாயம் 28 வசனம் 4 அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபிரோன் கர்வம் கொண்டான், மக்களை பல பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு சாராரை பலவீனப்படுத்தினான், ஆண் குழந்தைகளை அறுத்து கொன்றான், பெண்களை வாழ விட்டான், இவன் குழப்பம் விளைவிப்போரில் ஒருவனாக இருந்தான், மொத்தத்தில் கேடுகெட்டவனாக இருந்தான், அயோக்கியனாக இருந்தான். அல்லாஹ் சொல்றான். யாரு? ஃபிரோன் இப்படி இருந்தான். ஃபிரோனுடைய மனைவி ஆசியா. அதே நேரத்தில் ஃபிரோன்றவன் ஒரு நிலப்பரப்புக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் போல. அப்போ மனைவினா மகாராணி, இப்படிதானே? அப்படி இருக்கிற சூழலில், வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த ஆசியா என்ற பெண்மணி அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் இருப்பாங்களா? மாற்று உடை இல்லாமல் இருப்பாங்களா? இருப்பிடம் இல்லாமல் இருப்பாங்களா? இவை அனைத்தும் உயர் ரகமா இருக்கும். அந்த உணவு முறையும் பழக்க வழக்கமும் ஆடையும் ஆபரணங்களும் இவை அனைத்தும் உயர் ரகமா இருக்கும். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணி ஆசியா என்ற பெண்மணி ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அந்த அல்லாஹ்வை ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஓரிரை கொள்கிற ஏற்கிறார். இது சாதாரண நிகழ்வாங்க. இது எப்படியாப்பட்ட இடத்துல வாழ்ந்தவங்க பொதுவாகவே ஒரு கருத்து சொல்றோம் வைங்களேன், யார் சொல்றாங்க எங்குன்னு சொல்றது முக்கியம். இப்போ தௌஹீத்ல பிறந்த ஒரு குழந்தை தௌஹீத் முறையிலே வளர்ந்து தௌஹீதை பேசுதுன்னா அது யதார்த்தம், அது எளிமையா வந்துடும். அதே நேரத்தில் ஒரு சிலையை வணங்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கெல்லாம் தலைவன், அந்த தலைவனுடைய பிள்ளை தௌஹீதை பேசுதுன்னா எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும். இப்போ எதிர்ப்பு இருக்கு. சாதாரணமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்ல வெளியே சொன்னாலும் கூட எதிர்ப்பு இருக்கு. ஆனால் இங்க ஃபிரோனுடைய மனைவி ஆசியா அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க மக்களால் கணவன் எதிர்பட்டிருப்பாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. அவ்வளவு ஈஸியா அது நடைபெறுகின்ற காரியமே இல்லை. அப்போ அந்த பெண்மனுடைய இறையுள் அந்த ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு வலுவா இருந்திருக்கும் அந்த பெண்மணிக்கு தெரியாதா? இதை ஏற்றுக்கொண்டால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இப்ப அனுபவிக்கின்ற எல்லா வசதியும் போயிடும், இந்த உயர் ரகமான ஆடை போயிடும், இந்த ஆபரணங்கள் போயிடும், வகையான உணவுகள் போயிடும், நாம் சொன்னால் நமக்கு கீழ்படுகின்ற ஒரு கூட்டமே போயிடும், அந்த கூட்டம் நமக்கு எதிராக மாறிடும். தெரியாத பெண்மணிக்கு இதெல்லாம் அறியாத பெண்மணி அவங்க. இதெல்லாம் தெரிந்திருந்தும் இதெல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, இது எதுவும் எனக்கு தேவையில்லாலும் பரவாயில்ல, இந்த கொள்கையில் இருந்து நான் இம்மியளவு மாற மாட்டேன் உறுதியோடு இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த அவருடைய கணவன் ஃபிரோன் நான் தான் கடவுள் என்று சொல்லி திரியக்கூடிய நபர் அந்த கொள்கைக்கு நேர் மாற்றமாக கொள்கையை ஏற்கிறார். எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு வேதனைக்கு உட்படுத்திருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சியும் கொள்கையில மாறினாங்க. கொள்கையை விட்டு தரல, ஏற்ற கொள்கை உறுதியாக இருந்த. சொல்ல போனாங்க, இப்போ வாழ்ந்துக்கிற காலம் முற்போக்கு மாநிலம்னு சொல்றாங்க, விஞ்ஞானமா இவ்வளவு வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் ஒரு கொள்கை இருக்கக்கூடிய நபர் அந்த கொள்கையை விட்டு மாற்றமான கொள்கையில் ஒரு நபரை அவருடைய மகனோ மகளோ திருமணம் செஞ்சா கொலையும் செய்யறாங்க. அதுக்கு ஆணவ கொலைன்னு சொல்லுவாங்க. நடக்குதா இல்லையா? ஏன்? அதோட அடிப்படை கான்செப்டே நான் ஏற்றுக்கின்ற கொள்கைக்கு மாற்றமா நீ செயல்படுற, என் கொள்கைக்கு மாற்றமா ஒரு நபரை நீ திருமணம் பண்ணிட்ட, அதை நீ அது பண்ணதுனால நீ பெண், நீ பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க, கொலை செய்யறாங்க. அப்ப அந்த காலம் அது முற்போக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி
அப்ப அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கும், அது கடந்து போறது எந்த அளவு சிரமமாக இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பெண்மணி அவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்து கொல்லி விட்டு தரலங்க. எதுவா இருந்தாலும் சரி, இந்த கொல்லியில் தான் இருப்பேன், இந்த கொல்லியில் தான் மரணிப்பேன், கொல்லி விட்டு தரவே இல்லைங்க. அப்போ அந்த பெண்ணுடைய ஈமானுடைய பலம் எப்படி இருந்திருக்கும், அவர் வெளிப்பாடு தானே இருக்காரு. அப்படி நம்ம இருக்கிறோமாங்க, அங்கே செயல்படுறோமா நம்ம? அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், மூமின்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தான், ஆசியா தான். அப்போ தியாகம் எப்படி இருந்திருக்கும், அவ்வளோ கஷ்டத்திலையும் கொள்கையில் இம்மி அளவு கூட நகராமல் நகராமல் அது உரையோடு இருந்தாங்க. எப்படியாப்பட்ட தியாகம் அது, அதோட வெளிப்பாடு அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி ஆசியா தான். இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் பல துன்பத்துக்கு உள்ளானார்கள். அது பிரார்த்தனை மூலியமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க சொல்றான், என் இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புவாயாக கேட்கிறாங்க. பிறனுடைய மனைவி ஆசையா கேட்கிறாங்க, என் இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புவாயாக. வாழ்ந்தது மாளிகையில. நம்ம இருக்கிறவங்க பணம் தேவை என்பதற்காக, பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக ஹராமா ஹலால் எதுவுமே பார்க்கறது இல்லை. உதாரணத்துக்கு இன்று ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது இஎம்ஐ, ஈக்குவலேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், சமமான மாதாந்திர தவணை முறை. வட்டி வருதா இல்லையா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், டிவி ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், பயன்படுத்துற வாகனம் ஆகட்டும், அனைத்தும் இந்த இஎம்ஐ, இந்த வட்டி இருக்கு. இந்த சங்கத்துல போய் குழு சேர்றது இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது அனைத்தும் வட்டி வருதா இல்லையா? இது தவறு தெரியுமா தெரியாதா? இது மார்க்கத்துல ஹராம் என்று தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் செய்யறோம், இல்ல மனசு இல்லாம செய்யறோம். ஏன்? உலகத்துடைய ஆசை. உலகத்துல எப்படியாவது பணக்காரனா வாழ்ந்துடணும், செல்வங்களா வாழ்ந்துடணும், வாழ்க்கை வசதி மிக்கவரா வாழ்ந்துடணும், ஒருபோதும் நம்ம ஏழையா என்றக்கூடாது. அதான் நோக்கம். அதனால பணம் சம்பாதிக்க வேண்டும்னா தப்பு இல்லை, ஹலாலா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும். ஆனால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் வேணும், அதற்கு மார்க்கம் தடுத்த காரியம் செய்ய தயார். இப்படி நம்ம இருக்கிறோம். சஹாபாக்கள் போர் கூட்டா உடனே செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், மாறிக்குட்பட்டு வந்தாங்க. நாம பணம் வேணும் என்பதற்காக வாழ்க்கையில் உல்லாசமாக வாழ வேண்டும், செல்வந்தராக வாழ வேண்டும், அதற்கு பணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தயார். அந்த கோட்பாடு இருக்கிறோமா இல்லையா? தப்புன்னு தெரியாதா? அது இது ஹராமுன்னு தெரியாதா? மார்க்கம் தடுத்திருக்கின்ற தெரியாதா? மீறி செய்யறோம். ஏன்? உலகத்துடைய ஆசை. ஆனா பெண்மணி பாருங்க, அனைத்தும் நிறைந்த பெண்மணி, மாளிகையில வாழ்ந்த பெண்மணி, அதிகாரம் மிக்க பெண்மணி. அந்த பெண்மணி சொன்னால் அது நிறைவேற்ற ஒரு படை பட்டாளமே இருக்கும். அதிகாரம் நிறைந்த பெண்மணி, செல்வம் நிறைந்த பெண்மணி, வகையான உணவு நிறைந்த பெண்மணி, இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண்மணி. இதெல்லாம் வேண்டாம்ன்றாங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு மார்க்கம் தான் முக்கியம், மார்க்கத்தில் உறுதியா நிற்கிறாங்க. இப்படி நம்ம இருக்கிறோமாங்க. பொதுவாகவேங்க இது யதார்த்தமான மனிதனுடைய மனநிலை என்னன்னா, குடிசையில வாழ்ந்தவங்க குடிசையிலையும் இருப்பாங்க, ஏசிலையும் இருப்பாங்க. ஆனா ஏசியிலே வாழ்ந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க மனசு ஏற்கா, இது யதார்த்தம், உண்மை. கையிலே இருந்தவங்க கீழே இறங்க மாட்டாங்க. லைஃப் ஸ்டைல சொல்றோம், இறங்கி வர மாட்டாங்க. ஆனா பெண்மணி அப்படி இருந்த பெண்மணிங்க, அதிகாரம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, உயர் ரகமான ஆபரணங்கள் இருந்துச்சு, தேவையான அனைத்தும் இருந்துச்சுங்க. இவை அனைத்தும் இழந்தார்கள். ஏன்? கொள்கைக்காக, இந்த மார்க்கத்துக்காக தானே. அப்படி இருக்கிறோமா நம்ம? அப்படி முடிவெடுக்கிறோமா? இப்படி செயல்படுறோமா? அப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுங்க. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நீ வரும் காலமையாவது நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். நாம் பலவீனமாக இருந்தால் நமக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் பலத்தை நோக்கி நகர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பலமான இறை நம்பிக்கை என்ற தலைப்பில் சில செய்தியை, சில ஹதீஸ்களை பார்த்து அறிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர் ஆவார், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் ஆவார். இப்போ நாமும் நம்முடைய இறை நம்பிக்கை பலம் மிக்கவராக இருக்க வேண்டும். நாம் ஒருவேளை பலவீனமாக இருந்தால் நாம் பலத்தை நோக்கி நகர வேண்டும். இந்த பயணத்தில் நிச்சயமாக சோதனை வரும், கஷ்டங்கள் வரும். நமக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனம் மூலமாக நம்மளை தேர்த்தலாம். எப்படின்னா, திருமறை குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 139 அல்லாஹ் பேசுகிறான், மனம் தளராதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள், நீங்களே மேலோங்குபவர்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான். ஒரு பயணத்தில் மனம் தளராமல், கவலைப்படாமல் இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன்.